Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இது யாரு மேல தப்பு? அதாவது இப்போ காலையில் நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வேலை இருந்தது, இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய விஷயங்கள் இந்த ஓட்டிங்கை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேன். இது வந்துட்டு நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்துட்டு லோன் ரிலேட்டடானதுனால இதில் பேசுகிறேன். ஓட்டிங் அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரல. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஏதோ ஃபினான்ஷியல் வாங்கியிருப்பாரு பாரு அவங்களுடைய அம்மா. நான் எனக்கு அந்த வீடியோவில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்துட்டு அவரை வந்து உட்காரான்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான விஷயம்தான். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல என்னதான் லோன் கட்டலினாலும் அந்த ஒரு யார் லோன் எடுத்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியோட மரியாதையாக பேசணும். அவங்கள வந்து தரக்குறைவாக பேசுறது, உட்காரான்றது, நில்றான்றது, இது போன்ற விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. இது ஆர்பிஐ ரூல்ஸே சொல்லுது. கஸ்டமரை வந்துட்டு தரக்குறைவாக பேசவே கூடாது, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஃபிசிக்கலாக இருக்கட்டும் இல்லை எப்படி வேணால் சரி, உங்களுக்கு மென்டலியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது. மென்டலி அப்படின்னு வர்றதுனால நான் டாக்டரு இதெல்லாம் அதை பற்றிலாம் பேச போகிறது கிடையாது. நான் டாக்டரும் கிடையாது. ஸோ இது சொல்கிறேன், நான் ஆர்பிஐ ரூல்ஸில் இருக்கிறத சொல்கிறேன் நான். ஸோ இது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க, அதனால தான் இந்த டிஸ்க்ளைமர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி உங்களை யாராவது வந்துட்டு அப்யூஸ் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அண்ட் அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களால் ஒரு லோன் நிற்கிது அப்படின்னா கலெக்ஷன் ஏஜென்ட் கிட்ட போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, நேராக வந்துட்டு பிரான்ச்சுக்கு போங்க. பிரான்ச் மேனேஜரை பார்த்து, இது போல் என்னால் இந்த லோனை மூட கட்ட முடியலைங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இல்லை அடுத்த கட்டமாக இதில் நான் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணுறது இட்ஸ் பெட்டர். அதை விட்டுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு 3 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி கேப் விடும்பொழுது அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கலெக்ஷன் ஏஜென்ட் கிட்ட போயிடும். கலெக்ஷன் ஏஜென்ட்டோட மெயின் வேலை என்னன்னா, உங்களுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது. இந்த காசெல்லாம் வசூல் பண்ணுறது தான் அவங்களுடைய மெயின் வேலை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. 1 மாதத்துக்குள்ளேயே எவ்வளோ நேரம் வேணால் டைம் கொடுத்துப்பாங்க. ஒரு சிலர் கொடுப்பாங்க, இல்லை அது கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 1 மாதத்தை தாண்டிடுச்சுன்னா அந்த ஒரு கேஸ் அப்படின்றது, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் அப்படின்றது அவங்கக்கிட்ட இருக்காது, மாற்றிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் அப்போ இவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு இத்தனை கேஸ் நீ பேமெண்ட் வாங்காமல் விட்டுருக்க என்ன அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் நடக்குது. நம்ம கிட்ட இருந்து தான் அந்த மிஸ்டேக் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. என்னப்பா நீ வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன், ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு. உக்காரான்னு சொல்கிறது, வாடா போடான்னு ஒருமையில் பேசுறது, அது மிகப்பெரிய ஒரு தப்பு. அவங்க அம்மா வேற தப்பாக பேசியிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி பேசக்கூடாது. அதுதான் வந்துட்டு ஆர்பிஐ சொல்லக்கூடிய ரூல்ஸு. அண்ட் அதே போல் நம்மளால் கட்ட முடியலன்னா அந்த முதல் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, அது எங்கன்னா நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணாதனால தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும் லோன் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சூழ்நிலையில் உடனே நம்ம பிரான்ச் அப்ரோச் பண்ணியோ இல்லை வந்துட்டு அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணியோ இது போல் இருக்கிற சுச்சுவேஷன் ப்ரூஃபோடு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ஏதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டு இசிஎஸ் ஏதாவது இஎம்ஐ வந்து 10 டேட்டை இன்க்ரீஸ் பண்ணி தர முடியுமா, இல்லை மொரட்டோரியம் கொடுக்க முடியுமா அப்படின்றத அவங்க பார்த்து அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்படி அப்ரோச் பண்ணாதான் இது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அதனால இந்த அளவுக்கு 3 மாதம் 2 மாதம் அப்படின்றது தாண்ட விடாமல், முதல்ல 1 மாதம் கூட தாண்ட விடாமல் முதல்ல நீங்கள் பிரான்ச்சில் போய் ரிப்போர்ட் அப்படின்றது பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ரீசன்னால கட்ட முடியல, வேலை இல்லை, பாருங்க அதுக்கான ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ அங்கே ரிப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பேமெண்ட் அரேஞ்ச் பண்ணுங்கள். இடையில இந்த மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னா, இப்போ இவர் எடுத்து ப்ரூஃப் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரூஃப் எடுத்து அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்களோ அதை பொறுத்து முதல்ல அவங்களுடைய இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதாவது வந்துட்டு பிரான்ச்சுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி பேசியிருக்காரு பாருங்க, ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. அடுத்தது வந்துட்டு அவங்க அடுத்த கட்டம் அப்படின்றதுக்குள்ள போகலைன்னா நீங்கள் ஆர்பிஐல ஹோம் டெஸ்க் மேனு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. அதாவது ஆர்பிஐயோட சைட்டு தான் அது. ஆர்பிஐ வந்துட்டு சைட் அஃபிஷியல் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஹோம் டெஸ்க் மேனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு ப்ராப்பர் ப்ரூஃபோட நீங்கள் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். இல்லை இங்கேயும் ஒர்க் ஆகலை, ஏன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகிடும். இங்கேயும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்துட்டு அருகில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக போகிறாங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கூட கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் வச்சு லோன் கட்டாமல் இருங்க அப்படின்னு நான் சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க. ஆனால் அதே போல் லோன் எடுத்து கட்ட வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதையும் கரெக்டாக பண்ணிடுங்க. முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி போய் அப்ரோச் பண்ணுங்கள். முடியும்னா தயவு செஞ்சு கட்டிடுங்க. அவன் வந்து பேசிட்டான், இவன் வந்து பேசிட்டான், அதுக்காக நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் தான் அடி வாங்கும்.
அதே போல எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி உங்களை தொந்தரவு பண்றாங்க, மிரட்டுறாங்க, திட்டுறாங்கன்னா அதுக்கு அமைதியா போங்கன்னு சொல்ல மாட்டேன் நான். நீங்க அதுக்குன்னு சண்டை போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல நீங்க ப்ரூஃபா கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வேலை என்னன்னா அவங்கள்ட்ட சண்டை போடுறது கிடையாது. அதை வீடியோவா எடுத்து நீங்க வந்துட்டு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையமோ இல்லை நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில நீங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன்ஸ் அப்படின்றது அவங்க எடுப்பாங்க. அந்த பர்சனுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. மேபி அவங்களை வந்துட்டு வேற எதுக்கு மாத்தலாம், இல்லை வேலையை விட்டு கூட தூக்கலாம். ரொம்ப அதிகமான தவறு அவங்க பண்ணியிருந்தா. அதனால ஸோ கவனமா இருங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ரீபேமெண்ட் பண்ணுங்க. ரீபேமெண்ட் பண்ண முடியலன்னா பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ பேங்க்ல இன்ஃபார்ம் பண்ணி ஸோ கண்டிப்பாக அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அந்த கேப்பில் பிட்வீன் கேப்பில் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா, மிரட்டுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வர்றது தொந்தரவுன்னு கிடையாது, மிரட்டுறாங்க, வந்து சத்தம் போடுறாங்க, 4 பேர்கிட்ட போய் அசிங்கப்படுத்துறாங்க, பக்கத்து வீடு எழுத்து வீடு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தாராளமாக நீங்கள் வந்துட்டு இது போன்ற ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அவங்க சைட்லேயோ இங்கேயோ கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம். என்னுடைய மெயின் வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் ரீபேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. பட் கட்டாமல் இருந்தால் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு இஷ்யூ மட்டும் கிடையாதுங்க, சிவில் இம்பேக்ட் ஆகும். அது கடைசி வரைக்கும் நம்மளுடைய சிவில் இம்பாக்ட் இருக்கும். அந்த இம்பாக்ட் மைல்டாவது இருக்கும். அப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயர்க்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், அதை கிளியர் பண்ணாத வரைக்கும். ஸோ கிளியர் பண்ணாலும் அந்த 1 இயர் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற லோன் ஆப்ஷன் அப்படின்றதுல போகும்பொழுது லோன் கிடைக்காம போகும், வட்டி அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் கட்டாமல் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஸோ சிவில் இம்பாக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதில் லேட் பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, பவுன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பேங்க்கோடைய தரப்புலேருந்து பவுன் சார்ஜஸ் ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லோன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்க தரப்புலேருந்து ஒரு பவுன் சார்ஜஸ் வந்து போடுவாங்க. ஆக மொத்தம் 2 பவுன் சார்ஜஸ். நீங்கள் ஒரு 1000 ரூபா லோனை எடுத்துறீங்கன்னா ஸோ அதில் 2 பவுன்ஸ் அப்படின்றது வரும். ஸோ பவுன்ஸ்னா ஒரு பவுன்ஸ் தான், 2 இடத்துல இருந்து வந்துட்டு சார்ஜஸ் அப்படின்றது போடுவாங்க. பேங்க் தரப்புல இருந்து ஒன்றும், ஸோ அடுத்தது உங்களுடைய ஃபினான்ஷியல் தரப்புல இருந்து ஒன்றும் வந்துட்டு போடுவாங்க. பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தகுந்தாற போல அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தகுந்தாற போல அந்த சார்ஜஸ் அப்படின்றது முன்ன பின்ன வேரியேஷன் ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 2 வந்துடும். அடுத்தது வந்துட்டு இந்த லேட் பேமெண்ட் ஆக ஆக சிவில் இம்பாக்ட் சிவியராக நடக்கும். இப்படி நடந்ததுன்னா நம்ம ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது கஷ்டம். ஸோ அதிகமான வட்டி, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ அப்படின்றது இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்மளுடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குறிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடியது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நாங்கள் போய் நீங்கள் பணம் கட்டாமல் இருங்கன்னு நான் சொல்லலை. அதே போல் வந்துட்டு சண்டை போட்டாமல் நீங்கள் வந்துட்டு அவங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இதை பொறுத்தவரைக்கு அவங்க சண்டை போட்டாலும் நீங்கள் வீடியோவாக ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணி அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையமோ அல்லது வந்துட்டு அந்த வங்கி கிளையோ அவங்கள அணுகி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க. ஆர்பிஐ சொல்லக்கூடிய ரூல்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஆர்பிஐ ரூல்ஸ் படி அப்யூஸ், ஸோ த்ரெட் இதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. காசு கேட்க வரலாம், ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு டைம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. காலையில் 8 மணிலேருந்து இரவு 7 மணிக்குள்ளதான் இந்த காசு கேட்க வர்றதும் ஃபோன் பண்ணுறதும் இதுக்கான வந்துட்டு டைமிங் அப்படின்றது இதுக்குள்ளே மட்டும்தான். இந்த மாதிரி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பாய்.